ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் சும்ஜென்மேன். இன்னைக்கு நம்ம 2016 ரிலீஸ் ஆன லைட்ஸ் அவுட் படத்தோட எக்ஸ்பிளேஷன் தாங்க பார்க்க போறோம். சிம்பிளான பேய் கதை, ஆனா மிரட்டலான ஸ்கிரீன் பிளே. ஓப்பனிங்லயே பேயை காட்டினாலும் நமக்கு கடைசி வரைக்கும் பேயை பார்க்கும் போதெல்லாம் பயம் போகல. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியை காட்டுறாங்க. உள்ள ஒருத்தர் ஸ்கைப்ல பையன் கூட பேசிட்டு இருக்காரு. இவரோட பேரு பால். அப்ப பையன் இன்னைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்களான்னு கேக்குறான். இதை 1 மணி நேரத்துல வந்துருவோன்னு அப்பா சொல்றாரு. அப்பா அவன் அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியலப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றான். அப்புறம் இவர் காலை கட் பண்ணிட்டு சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதுல மல்பரி ஹில் கலிபோர்னியா அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு லேடி வந்து டைம் ஆச்சு கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு அந்த லேடியும் கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுறாங்க. அப்போ ரூம் லைட்டை ஆஃப் பண்ணும்போது மூளையில் கருப்பாக ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்தோன்னே பயந்து திரும்ப லைட்டை போடுறாங்க. பார்த்தா ஒன்றும் இல்லை. என்னடா இதுன்னு பயந்து இந்த அம்மா அந்த லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு பார்க்குறாங்க. லைட் ஆன் பண்ணும்போது அந்த உருவம் தெரியல, ஆஃப்ல இருக்கும்போது அந்த உருவம் தெரியுது. இந்த அம்மாவும் பயத்துல அதே திரும்ப திரும்ப பண்ண உடனே அந்த உருவம் கிட்ட தெரிய மிரண்டுறாங்க. அந்த லைட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு வேகமா பால் கிட்ட போயிட்டு அந்த ரூம்ல ஏதோ ஒரு உருவம் கருப்பா தெரியுது, அது என்னன்னு வந்து பாரு அப்படின்ட்டு பயத்துல உளர்றாங்க. ஆனா பால் அதை கண்டுக்காம சும்மா உளராம வீட்டுக்கு போ, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கலாய்க்கிறான். சரின்னு அவங்களும் போயிடுறாங்க, ஏதோ மனப்பிரமையா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் இவனும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு வெளியே வரான். அப்ப தூரத்துல ஏதோ ஒரு பொருள் கீழே விடுறமான சத்தம் கேக்குது. சத்தம் கேட்டோன்னே அந்த பக்கம் போறான். போய் பார்த்தா லைட் வெளிச்சத்துக்கு நடுவுல வெளிச்சம் படாத இடத்துல கருப்பா ஒரு உருவம் உட்காந்துக்கிட்டு தரையில எண்ணெத்தையோ கிரிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே மிரண்டு போய் நிக்கிறான். உடனே அது எழுந்து நிக்க எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆகுது. உடனே இவன் பயத்துல மேல கையை தூக்கி அசைச்சு பாக்குறான். கையை அசைச்சா சென்சார்ல லைட் ஆன் ஆகும் போல வேகமா அசைக்கிறான். லைட்ஸும் ஆன் ஆகுது. அதே சமயம் அந்த உருவம் இவனுக்கு கிட்ட வந்துடுச்சு. நகமெல்லாம் பார்க்க நீட்டா இருக்கு. அதை திரும்பி இவன் பார்த்தோன்னே தலைவனுக்கு அள்ளு விட்டுருது. பயத்துல அங்கிட்டும் எங்கிட்டும் பாக்குறான். உடனே திரும்பி பார்த்தா அதை காணோம். மிரண்டு போய் அங்க இருந்து தப்பிச்சு போக வேகமா ஓடுறான். அப்ப அந்த இருட்டை கிராஸ் பண்ணும் போது உடனே தடுக்கி விடுறான். என்னடான்னு பார்த்தா கால்ல நகம் பட்டு நல்லா ரத்தம் வருது. பார்த்தா அது இருட்டுல எழுந்திருக்கு. அதால இருட்டுல மட்டும்தான் வர முடியும் போல, வெளிச்சத்துல அதால வர முடியாது. அதை பார்த்தோன்னே அவன் புரிஞ்சுக்கிறான். வேகமா அந்த ரூம்குள்ள போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறான். அது வந்ததுன்னா அடிக்கலாம்ட்டு ரெடியா கையில பேஸ்கெட் பால் பேட்டை எடுத்துக்கிட்டு நிக்கிறான். உடனே லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது. பயத்துல இவன் கத்துறான், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. உடனே டோர் ஓபன் ஆகுது. அது உள்ள வருமா, எங்க இருக்கு அப்படின்ட்டு பயத்துல பாத்துட்டே இருக்கான். அடிக்கவும் தயாரா இருக்கான். ஆனா உடனே அது பின்னாடி இருந்து உன தூக்கிடுது. பாவம் பிச்சி கோதறி கொண்டுடுச்சு. அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில் கடை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இவதான் நம்ம ஹீரோயின் ரெபக்கா. இவன் இவரோட பாய் ஃப்ரெண்ட் பிரெட். நைட் 2 பேரும் ஜாலியா இருந்துட்டு மார்னிங் 2 பேரும் குளிக்கிறாங்க. அப்புறம் பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு அடிச்சு தட்டி விடுறா. பேரண்ட்ஸ் கூட இல்லாம நம்ம ஹீரோயின் தனியா தான் இருக்கா. ஏன்னா இவரோட அப்பா பிரிஞ்சு போயிட்டாரு. எங்க போனாரு என்னாரு அப்படின்ட்டு தெரியல, காணாம போயிட்டதா சொல்றாங்க. அதுக்கு காரணம் அம்மாவா தான் இருக்கும். அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு இவங்க கோவத்துல தனியா வந்துட்டா. பால் தான் இவரோட ஸ்டெப் ஃபாதர். அப்படியே கட் பண்ணி ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. தூங்கிட்டு இருந்தவன் பயத்துல எழுந்திருக்கான். ஹீரோனோட தம்பி இவன். இவனோட பேரு மார்ட்டின். பக்கத்துல பார்த்தா அம்மாவை காணோம். மாம்னு பயத்துல கத்திக்கிட்டு அம்மாவை தேடிக்கிட்டு மெதுவா வெளியே வரான். அம்மா பேரு சோஃபி. சோஃபி ஒரு இருட்டு அறைய பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பையன் பயத்துல என்னாச்சுமான்னு கேக்குறான். ஒண்ணு இல்லடா, நீ போய் தூங்கு, நான் சும்மா அவகிட்ட ஜாலியா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல பெரியவங்க மட்டும் தான் இருக்கணும், நீங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பக்கம் பார்த்தா யாருமே இல்ல, ஒரே இருட்டா தான் இருக்கு. அவங்க சொன்னோடனே இவனும் பயந்து ஒன்னும் புரியாம அங்க இருந்து போறான். அப்ப பயத்துல இவன் திரும்பி பார்க்க அம்மா பக்கத்துல அந்த உருவத்தோட கோரமான கை வருது. உடனே அதை பார்த்தோன்னே பயந்து வேகமா இவனோட ரூம்குள்ள போய் பூட்டிக்கிறான். அப்படியே கட் பண்ணா மறாவது நாள் ஸ்கூல்ல காட்டுறாங்க. நைட் பயத்துல தூங்காம இருந்தால, அதனால ரொம்ப டயர்டா இருக்கான் போல. சோ நர்ஸ் பாத்தீங்கன்னா இவனை கூட்டிட்டு போக அம்மாக்கு கால் பண்ணி சொல்லலாம்ட்டு கால் பண்றாங்க. ஆனா காலை எடுக்கல. அதனால அக்காக்காரிக்கு கால் பண்றாங்க. ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்ட் அவனை கூட்டிட்டு போக வராங்க. பிரெட்க்கு ஹீரோயினுக்கு தம்பி இருக்க விஷயம் இப்பதான் தெரியுது. அதை தெரிஞ்சவனே ஷாக் ஆயிட்டு ஷாக்ல பேசிட்டு வரான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்ட்டின் இவரோட ஸ்டெப் ஃபாதருக்கு பிறந்த பையன். இவரோட அப்பா காணாம போயிட்டாரு. ஆனா தம்பி மேல இவளுக்கு ரொம்ப பாசம் அதிகம். ரெபக்கா தம்பி வந்து பார்த்து உடனே வாடா வீட்டுக்கு போலாம்னு கூப்பிடுறா. அப்ப அவன் உன் வீட்டுக்கா இல்ல அம்மா வீட்டுக்கா அப்படின்னு பயத்துல கேக்குறான். என்ன இப்படி கேக்குற, அம்மா வீட்டுக்கு தான், வா போவோம் அப்படின்ட்டு கூப்பிடுறா. அப்படி சொன்னே அவனும் சோகமாக இருந்து போறான். அப்புறம் வீட்டுக்கு வராங்க. ஆனா மார்ட்டின், பிளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் வீட்டுக்கு வரனே, நான் நிம்மதியா தூங்கணும், பிளீஸ் ஒரே நாள்பா அப்படின்னு சொல்றான். ஆனா ரெபக்கா முடியாதுன்னு சொல்லிடுறா. பாய் ஃப்ரெண்ட கார்லயே இருக்க சொல்லிட்டு தம்பியை மட்டும் கூட்டிக்கிட்டு கதவு கிட்ட வரா. அப்ப மார்ட்டின் அம்மா டயானான்னு யாருக்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்காங்க, பட் அது யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோன்னே இவ ஷாக் ஆகுறா.
இவளுக்கும் சின்ன வயசுல டயானா பத்தி கெட்ட கனவுகள் வந்திருக்கு, அதை பத்தி சொல்றா. அதை பத்தி சொல்லிட்டு எல்லாமே ஜஸ்ட் ட்ரீம்ஸ் தான், எதுவுமே ரியல் இல்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு ஆறுதலா தைரியமா பேசுறா. அப்ப அம்மா வெளியே வராங்க. ஆனா உடனே மார்ட்டின் அவங்க கிட்ட பேசாம கோவமா உள்ள போறான். சரி சின்ன பையன் போட்டோம் அப்படின்ட்டு அம்மா ரெபக்காவை வெல்கம் பண்றாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கான மெடிசனை கொஞ்ச நாளா எடுத்துக்காம இருக்காங்க, அவாய்ட் பண்ணிட்டே வராங்க. சோ அதை பத்தி ரெபக்கா கேக்குறா, ஏன் எடுத்துக்காம இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அதே சமயம் மார்ட்டின் மேல ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கான். கீழே பார்த்தா 2 பேருக்கும் சண்டை வருது. உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் மார்ட்டின் என் கூட தான் இருப்பான்னு இவ சொல்லிடுறா. உடனே மார்ட்டினும் வேகமா கீழே வந்து நான் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டேன் வா போவோம்னு சொல்றான். இவளுக்கே ஷாக் ஆகிடுது, ஏன்னா இவ சொல்றதுக்கு முன்னாடியே அவனே பேக் பண்ணிட்டு வந்துட்டான். சரி வா போவோம்னு தம்பியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. போகாத மார்ட்டின், என்னை விட்டு போகாத அப்படின்ட்டு ரொம்ப அழறாங்க. ஆனா மார்ட்டின் இல்லம்மா நான் வந்துருவோம்மா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க, ஜஸ்ட் 1 டே அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட போறான். அப்படியே கட் பண்ணா மார்ட்டினை கூட்டிகிட்டு இவரோட தங்கியிருக்க அந்த ஃபிளாட்க்கு வராங்க. ரெட் டென்ஷன்ல கத்துறான், ஏன் அப்படி பண்ற, அவன் சின்ன பையன், அம்மா விட்டு கூட்டிட்டு வந்திருக்க, இப்ப நீ பண்றது அவன் மேல இருக்க பாசத்திலையா இல்ல உங்க அம்மா மேல இருக்க கோவத்திலையா அப்படின்னு கேட்கிறான். அப்படி கேட்டோன்னே இவளுக்கு கோவம் அதிகமாகுது. ஒழுங்கு மரியாதை வெளியே போடா அப்படின்னு திட்டிடுறா. அவனும் டென்ஷன்ல அங்க இருந்து வெளியே போயிடுறான். அப்புறம் நைட் ஆகுது, இவங்களும் சாப்பிட்டு தூங்குறாங்க. ரெபக்கா தூங்கிட்டு இருக்க யாரோ தரைய சுரண்ட மாதிரி சத்தம் கேக்குது. அப்ப வெளியே பாத்தீங்கன்னா அந்த டேட்டூன்ற அந்த நேம் சைன் போர்டு லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகி அப்படி எரிஞ்சிட்டே இருக்கு. அந்த வெளிச்சம் வந்து போயிட்டு இருக்கு. அதே சமயம் தரையை யாரோ சுரண்ட மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டோன்னே என்னடா இதுன்னு அவ எழுந்து பாக்குறா. மார்ட்டின் தான் இதை பண்றான் அப்படின்னு. டே மார்ட்டின் என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறா. உடனே என்னன்னு லைட் ஆன் பண்ண ட்ரை பண்றா, ஆனா ஆன் ஆகல. ஆனா அந்த வெளிச்சம் வந்து போகுது இல்ல, அந்த வெளிச்சம் பட்டோடனே அந்த உருவம் தெரியல. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறா. லைட் வெளிச்சம் போனோடனே அந்த உருவம் தெரியுது. இவ பயத்துல மெதுவா எழுந்திருக்கா. லைட் வந்து போகுது, வெளிச்சம் இல்லைன்னா அது தெரியுது, இருந்தா தெரியல. அதை பார்த்து இவங்களுக்கு ஒன்னும் புரியல, என்னடா இதுன்னு ஷாக்ல பயத்துல பொறுமையா பெட்டை விட்டு கீழே இறங்குறா. லைட் வந்து போகுது, அந்த பேயும் மறைஞ்சு தெரியுது. அதை விடாம சுரண்டிட்டே இருக்கு, தரையில என்னத்தையும் எழுதிட்டே இருக்கு. உடனே அது இவளை பார்க்க கரெக்டா லைட் ஆன் ஆயிடுது. இவளுக்கு சரியான பயம், ஷாக்ல பார்க்க உடனே லைட் ஆஃப் ஆகுது. அந்த பேய் இவளை அட்டாக் பண்ற மாதிரி கிட்ட வருது. பயத்துல இவ கத்த லைட் கரெக்டா ஆன் ஆயிடுது. வெளிச்சத்துல அது தெரியல. உடனே இவ பயத்துல வேகமா போய் அந்த லைட் ஆன் பண்ணிடுறா. ஒரு செகண்ட் இவளுக்கு அள்ளு விட்டுருது. உடனே பயத்துல ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு மூஞ்ச நல்லா கழுவிட்டு இருக்கா. அப்ப அந்த பாட்டப்ல ஏதோ சின்னதா வெளிச்ச மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே இன்னும் இவளுக்கு பயம் வருது. என்ன இதுன்னு பயத்துல பொறுமையா கிட்ட போய் அந்த ஸ்கிரீனை தள்ளி பாக்குறா. பார்த்தா மார்ட்டின் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். கட் பண்ணா மலவ நிறைய ஃபிளாட்டுக்கு நர்ஸ் வராங்க. இங்க பாருமா, இந்த மாதிரி நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்புமா, அம்மா கிட்ட இருந்து ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்திருக்காரு, ரொம்ப தப்பு, லீகலா இது நீ இப்படி பண்ணவே கூடாது, இதுக்கு சில சட்டங்கள் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. ரெபக்கா அம்மாவோட நிலைமையை எவ்வளவு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றா. ஆனா அவங்க அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. பையனை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப போகும்போது மார்ட்டின், நீ கவலைப்படாதாக்கா, நான் எப்படியாச்சும் சமாளிச்சுப்பேன், நான் நல்லா தூங்கினேன் அப்படின்ட்டு சொல்றான். அவங்க போனதும் இவ்வளவு உள்ள வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கா ரூமை. அப்ப அந்த பேய் கிரிக்கிட்டு இருந்ததுல சுரண்டிட்டு இருந்ததுல அந்த இடத்த பாக்குறா. பார்த்தா டயானான்னு எழுதி இருக்கு. அதை பார்த்தோன்னே அப்படியே இவரோட சின்ன வயசு நினைவுகள் வருது. பசங்கள்லாம் சின்ன வயசுல டிராயிங் பண்ணுவாங்கல்ல, அப்பா அம்மா இவங்க இருக்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கா. அப்ப யாரோ டோரை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. கேட்டோடனே திரும்பி பாக்குறா. பார்த்துட்டு திரும்பினா அந்த பேப்பரை காணோம். உடனே கபோர்ட்ல பேப்பர்ல பெண்ணால கிறுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அதை கேட்டோடனே பயந்துடுறா. பயத்துல பொறுமையா கிட்ட போறா. பயத்திலேயே கதவை தட்டி விடுறா. சத்தம் நின்றுது. உடனே லைட் ஆன் பண்றா. நோட் அந்த இடத்துல இருந்து கீழே விடுது. நோட்டை எடுத்து பார்த்தா அதுல அப்பாவை அடிச்சிட்டு இவங்களுக்கு நடுவுல டயானா இருக்கிற மாதிரி டிராயிங் பண்ணி இருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஷாக் ஆகிருது. அப்படியே கட் பண்ணி பிரசண்டா காட்டுறாங்க. உடனே ரெபக்கா பிரெட்டை போய் பாக்குறா. சாரி கேக்குறா. சாரி கேட்டுட்டு இவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. பார்த்தா அம்மா வீட்டுல இல்ல. உடனே நல்லதா போச்சு, அம்மா வரதுக்குள்ள நம்ம டயானா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அம்மா வந்தாங்கன்னா நம்ம இங்க இருக்கவே கூடாது, அவங்களுக்கு இதை பத்தி தெரியவே கூடாது அப்படின்னு சொல்றா. அப்படியா விஷயம், நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அவனும் தேட போறான். இவளும் ஒரு பக்கம் தேடுறா. பிறகு கீழே தேடுறான், இவன் மேல தேடுறா. ரூம்ல பார்த்தா லைட்ஸ்க்கு வர அந்த ஒயர்ஸை கனெக்ஷனை கட் பண்ணி வச்சிருக்காங்க. டயானா சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கா. அப்ப சோபியோட இவங்க அம்மாவோட சின்ன வயசு போட்டோ இருக்கு. அதை எடுத்து இவ பாக்குறா. அம்மா கூட ஒரு பொண்ணு கொடைய வச்சுட்டு நிக்கிறா. பட் ஃபேஸ் மேல பிளாக் ஷேட் பண்ணிருக்காங்க, மூஞ்சி சரியா தெரியல. அந்த போட்டோவை இவ திருப்பி பாக்குறா. பின்னாடி சோபி அண்ட் டயானா மல்பெரி ஹில்னு இருக்கு. அப்புறம் உடனே ஒரு பாக்ஸை எடுத்து ரெக்கார்ட்ஸை செக் பண்றா. ஸ்டார்டிங்ல பால் வச்சிருப்பார்ல அதுதான். அதுல ஒரு டேப் இருக்கு, அதை எடுத்து பிளே பண்றா. அந்த ரெக்கார்ட்ல டயானாவை பத்தி இருக்கு. 1984ல டயானா வித்தியாசமான ஸ்கின் டிசீஸால அட்மிட் ஆயிருக்காங்க.
அவங்களுக்கு வெளிச்சம்னாலே ஆகாது. அதாவது சூரிய வெளிச்சம் மட்டும் கிடையாது, லைட் வெளிச்சம் கூட அவங்க மேல படக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட இருக்க எல்லா பேஷண்ட்ஸுமே அவங்க ஹர்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமா சோபி என்ற பேஷண்ட்டை ரொம்பவும் ஹர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால டாக்டர் டயானாவை தனியா கூப்பிட்டு டெஸ்ட் பண்றாரு. அண்ட் அப்ப டாக்டர் சோபியை நீ ஏன் ரொம்ப ஹர்ட் பண்ண அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டயானா, பிகாஸ் அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளுக்கு குணமாகிறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டோடனே டாக்டர், நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, இனிமேல் இதை கட்டுப்படுத்த முடியாது, இதை குணப்படுத்த ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும் அப்படின்ட்டு 1200 வாட்ஸ் கரண்ட்டை அவ மேல பாஸ் பண்ணிருக்காரு. பட் ஆனா அந்த டெஸ்ட்ல டயானா இறந்துட்டா. இது எல்லாத்தையுமே அந்த ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை கேட்டோன்னே இவளுக்கு இன்னுமே பயம் அதிகமாயிடுது. அப்போ இப்ப இருக்கிறது டயானா இல்ல, டயானோட பேய் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. அப்ப பக்கத்துல ஸ்கிராச் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. அதை கேட்டோன்னே அந்த பக்கம் போறா. ஒரு ரூம்குள்ள வரா. லைட் ஆன் பண்ணலான்னு பார்த்தா பல்பு இல்ல. அப்ப டிரால சிக்கி இருக்க ஒரு பேப்பரை எடுக்கிறா. பார்த்தா இவ சின்ன வயசுல பண்ணால அந்த டிராயிங், அதே டிராயிங் தான். அதை எடுத்து பார்த்தோன்னே சடனா டோர் க்ளோஸ் ஆகிடுது. சரியான பயம் இவளுக்கு. பிரெட் 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 அப்படின்னு கத்துறா. அப்ப டயானா வாய்ஸ் கேக்குது, எங்க இருந்து போயிடு ரெபக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெபக்காவை கழுத்தை நெரிச்சு மேல தூக்குது. வெளியில பயத்துல இவ கத்துறா. உடனே பிரெட் ஓடி வந்து டோரை ஓபன் பண்றான். வெளிச்சம் பட்டோன்னே அது மறைஞ்சிருது. உங்க அம்மா வந்துட்டாங்க, வா சீக்கிரம் போவோம் அப்படின்னு அவளை கூட்டிட்டு வெளியே வரான். 2 பேரும் அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம பின்னாடி பக்கமா ஓடுறாங்க. இங்க ஃப்ரெண்ட் சைட் அம்மாவும் மார்ட்டினும் ஷாப்பிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க. அப்ப அம்மா, இன்னைக்கு நீ நானும் ஜாலியா படம் பார்ப்போம் என்ன? இல்ல நீ நானும் மட்டும் இல்ல, நம்ம கூட இன்னொருத்தரும் சேர்ந்து பாப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோன்னே இவன் பயப்படுறான். என்ன 3வது ஒரு பர்சனா? இல்லம்மா ப்ளீஸ், நீங்களும் நானும் மட்டும்தான், வேணாம் அந்த பர்சன் கூட வேணாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அம்மா ஜாலியா, நீ பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கட் பண்ணா நைட்டு 2 பேரும் ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அம்மா பால நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே உடனே லைட்ஸ் ஆஃப் பண்றாங்க. மார்ட்டின் மிரண்டு போயிடுறான். வேணாம் வேணாமான்னு அப்படின்னு கத்துறான். ஆனா அம்மா, நான் இருக்கேன்ப்பா, டயானா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ உன்னை என்ன பண்ணிட போறா, ஏன் பயப்படுற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பின்னாடி டயானோட உருவம் தெரியுது. அவ பொறுமையா வரா. மார்ட்டின் பயத்துல கத்துறான், விட்டுருமா விட்டுருமா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஆனா அம்மா, புரிஞ்சுக்கோ, டயானா உன்னை ஒன்னும் பண்ண மாட்டா, அம்மா நான் இருக்கேன்ல, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்க டயானா கிட்ட வந்துட்டா. மார்ட்டினுக்கு பயத்துல ஹார்ட் ரொம்ப வேகமா துடிச்சிட்டு இருக்கு. பயத்துல மார்ட்டின் மேல பார்த்தா டயானா பக்கத்துல சோஃபா மேல உட்காந்துட்டு இருக்கா. அது மார்ட்டின் தலையில கைய வச்சோன்னே மார்ட்டின் பயத்துல அம்மாவை வேகமா தள்ளி விட்டுட்டு லைட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா பார்த்தா பல்ப் இல்ல. அதே சமயம் டயானாவும் டென்ஷன் ஆகிடுறா. மார்ட்டினை அட்டாக் பண்ணலான்ட்டு பாக்குறா. உடனே அம்மா தடுக்க டயானா அம்மாவை அடிச்சிடுறா. அம்மாவை தள்ளி விட்டுட்டு வேகமா மார்ட்டினை தடுக்க போக அதுக்குள்ள மார்ட்டின் சாமர்த்தியமா லைட்டை ஆன் பண்ணிடுறான். லைட்டை ஆன் பண்ணிட்டு வேகமா அங்கிருந்து தப்பிச்சும் ஓடி போயிடுறான். கட் பண்ணா எங்க ஹீரோவும் ஹீரோயினும் அந்த டயானாவோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ வேகமா டோரை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. யாருன்னு வந்து பார்த்தா மார்ட்டின் தான். நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான். அப்ப பிரெட், நைட் சாப்பிட சாப்பாடு இல்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போறான். அவன் போனதும் டயானாவோட சின்ன வயசு கதையை மார்ட்டினுக்கு சொல்றா. டயானாக்கு அவளோட ப்ராப்ளம் அவளோட 13 வயசுல தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சொந்த அப்பாவையே அவ கொண்டு இருக்கா. இதனால சிலர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவளுக்கு மைண்ட் கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கு அண்ட் தீய சக்தி இவளோட உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே ரெபக்கா சொல்றா. சோ அப்படி பார்த்தா அம்மாவையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி தான் டயானா அவளோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. எப்படியாவது அம்மாக்கும் டயானாக்கும் இருக்க அந்த கனெக்ஷனை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு ரெபக்கா சொல்றா. ஆனா இதே விஷயத்த ட்ரை பண்ணி தான் பால் இறந்திருக்காரு. அதாவது மார்ட்டினோட அப்பா இறந்திருக்காரு. அத மார்ட்டின் சொல்றான். அப்ப பேசிட்டு இருக்க யாரோ டோரை தட்டுறாங்க. பிரெட் தான் வந்திருப்பான் அப்படின்னு ரெபக்கா போய் திறந்து பாக்குறா. பார்த்தா யாரும் இல்ல. அப்ப தூரத்துல வேகமா யாரோ நடந்து போற மாதிரி சத்தம் கேக்குது. அப்புறம் பார்த்தா அப்படியே அந்த சத்தம் உள்ள கேக்குது. டோருக்கு பின்னாடி யாரோ வேகமா ஸ்கேட்ச் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. பயத்துல மெதுவா இவங்க கிட்ட போய் லைட்டை ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணா அந்த சத்தம் கேட்கல. அப்படியே அந்த பக்கம் 2 பேரும் பயத்துல நின்று பாத்துட்டு இருக்காங்க. உடனே கட்டலுக்கு கீழே இருந்து மார்ட்டினை காலை பிடிச்சி இழுக்குது. உடனே காப்பாத்துன்னு இவன் கத்துறான். உடனே ரெபக்காவும் புடிச்சு இழுத்துடுறா. அவன் கட் பண்ண இவங்க 3 பேரும் அம்மாவோட வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு நைட் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. அந்த அம்மா கிட்ட ரெபக்கா டயானாவை பத்தி கேக்குறா. அவளோட போட்டோவை காட்டுறா. ஆனா அம்மா டென்ஷன்ல, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ரெபக்கா,
அதெல்லாம் இருக்கட்டுமா, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது யாரு? டயானா தானே? அவளை பத்தி எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேக்குறா. ஆனா அம்மா டென்ஷன்ல ரொம்ப கோவத்துல, நீ வேணும்னே எதையே கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, என்கிட்ட இருந்து மாட்டினா நீ பிரிக்கணும்னு பிளான் பண்ற, என் மேல கோவத்துல இருக்க, சோ அதனாலதான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாங்க. ஆனாலுமே ரெபக்கா விடல. டயானா யாருன்னு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கா. இப்ப என்ன, உனக்கு டயானா யாருன்னு தெரியணும் அவ்வளவுதானே? டயானா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அவ இன்னுமே என் கூட தான் இருக்கா, உயிரோட இருக்கா அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்க வந்து போறாங்க. அவங்க போனது இவங்க 3 பேரும் இந்த பிரச்சனையை நம்ம இன்னைக்கே சால்வ் பண்ணி ஆகணும், நைட் நம்ம இங்கேயே தங்குவோம்னு முடிவு பண்றாங்க. சேஃப்டிக்கு லைட் சுவிட்ச் எல்லாத்தையுமே ஆஃப் ஆகிடக்கூடாதுன்னு டேப்பால ஒட்டி வைக்கிறாங்க ஆன் பண்ண மாதிரியே. அக்காவும் தம்பியும் மேல தூங்குறாங்க, பிரெட் ஆள்ல கீழே தூங்குறான். அப்புறம் ரெபக்கா இவங்க ஸ்டே பண்ற விஷயத்த அம்மா கிட்ட போய் சொல்றா. அதை கேட்டோன்னே அம்மாவுக்கும் சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுல தங்குறா, சோ அதனால ரொம்ப சந்தோஷத்துல அவங்களும் ஹாப்பியா வராங்க. ஆனா இருந்தாலும் அவங்க கண்ணுல ஏதோ ஒரு வேதனை தெரியுது. அப்ப அந்த கதவை முழுசா திறந்து வெளியே வராம அரைகுறையா திறந்து யாரோ அவங்கள புடிச்சிட்டு நிக்கிற மாதிரி நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரெபக்கா கிட்ட, நாளைக்கு காலையில உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேம்மா, இன்னைக்கு நைட் நீ போய் தூங்கு அப்படின்னு கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா ஃபீலிங்கா ஹக் பண்ணிட்டு போறாங்க. அவங்க ரூம்குள்ள போனதும் கையை திறந்து பாக்குறா. பார்த்தா எனக்கு உதவி வேணும்னு துண்டு சீட்ல எழுதியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவ ஷாக்ல உடனே அவங்களோட ரூம்குள்ள போயிட்டு அவங்க ரெகுலரா எடுத்துக்கிற அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறா. பார்த்தா அவங்க எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. உடனே வீட்டுல கரண்ட் போகுது, சுத்தமா லைட்ஸ் இல்ல. ரெபக்கா இன்னுமே பயந்துடுறா. டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு கீழே ஹாலுக்கு வரா. பிரெட் எங்கன்னு பாக்குறா, பிரெட்டை காணோம். பிரெட் எங்கன்னு பார்த்தா வெளியே வந்திருக்கான். மெயின் ஆஃப் ஆச்சு அப்படின்னு வெளியே டிரான்ஸ்ஃபார்மத்தை பார்த்துட்டு இருக்கான். சோ உடனே இவ மெயின் ஆன் பண்ண பேஸ்மெண்ட்க்கு போறா. ஆனா ஆன் பண்ண முடியல. பயம் இன்னுமே அதிகமாகுது. அதே நேரம் மேல மார்ட்டின் தூக்கம் தெளிஞ்சு எழுந்து பாக்குறான். பக்கத்துல அக்காவை காணோம். தலைவன் மிரண்டு போயிடுறான். கேண்டலை எடுத்துக்கிட்டு அக்கா காரியை தேடிக்கிட்டு வேகமா வரான். அப்ப டயானா பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியுது. இவன் ஒரு பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறான், லைட் ஏதாவது இருக்கான்னு. அப்ப டயானா எழுந்திருக்குது. அதை பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறான். அதை பார்த்த பயத்திலேயே அவன் பின்னாடி போக பின்னாடி வந்து நிக்குது. பயத்துல கத்திட்டு ஓட உடனே காலை புடிச்சு இழுத்துட்டு போகுது. வேகமா கேண்டல் அது பக்கம் காட்டுறான். உடனே டோர் க்ளோஸ் ஆகுது, அதையுமே காணாம். இவன் பொறுமையா எழுந்து அந்த கேண்டல் ஆஃப் ஆகாத மாதிரி புடிச்சுக்கிட்டு பொறுமையா பின்னாடியே போறான். அதே நேரம் ரெபக்கா கீழே மெயின் ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப ரெபக்கான்னு டயானோட வாய்ஸ் கேக்குது. கேட்டோன்னே பயத்துல திரும்பி பார்க்க தம்பிகாரன் ஓடியாரான். ஹே ரெபக்கா, டயானா என்ன கொல்ல ட்ரை பண்ணா, நான் எப்படியோ தப்பிச்சு இங்க வந்துட்டேன் அப்படின்னு பயத்துல சொல்றான். அப்பதான் இவளுக்கு புரியுது இது எல்லாமே ட்ராப்னு. டயானா இவங்க 2 பேருமே உள்ள வச்சு பேஸ்மெண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிடுது. இவங்க 2 பேரும் பயத்துல பிரெட்னு கத்துறாங்க. கதவை ஃபோர்ஸா தட்டுறாங்க. சத்தம் கேட்டு பயப்புள்ள உள்ள வரான். அந்த டோரையுமே ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஓபன் பண்ண முடியல, லாக்ல இருக்கு. அப்ப சைட்ல டயானா நிக்குது. அம்மா தான் நிக்கிறாங்க அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு, ஆமா நீங்களா அப்படின்னு கேக்குறான். அந்த பக்கம் பாக்குறான், யாருமே இல்ல. உள்ள இருந்து ரெபக்கா பயத்துல கத்துறா. டேய் லைட்லயே ஈர்றா, வெளிச்சத்துல ஈர்றா, ஆஃப் பண்ணிடாத அப்படின்னு கத்துறா. சீக்கிரம் ஓபன் பண்றா அப்படின்னு கத்திட்டே இருக்கா. ஆனா கிறுக்கு அவன் சொல்றத கேட்காம கவனிக்காம லைட்டாலேயே அந்த டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப டயானா பொறுமையா கிட்ட வருது. உடனே இவனை தூக்கி வீசுது. இவனை கொண்டுலான்னு கிட்ட வர மொபைல் ஸ்கிரீனோட லைட்டை காமிச்சு தப்பிச்சிடறான். அதுவுமே மறைஞ்சிருது. அப்படியே அந்த ஸ்கிரீன் லைட்டை ஆன்லயே வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். இவன் பயத்துல அப்படியே நின்றுட்டு இருக்க உடனே அந்த லைட் ஆஃப் ஆகிடுது. சடனா பார்த்தா இவன் முன்னாடி நிக்குது. அது சரியான பயம் இவனுக்கு. ஒரே அடி அடிக்குது, போனுமே உடைச்சிருது. தலைவன் தப்பிக்க வேகமா வெளியே ஓடுறான். ஆனா அங்கேயும் இருட்டுல இவன் சிக்கிக்கிறான். டயானா இவனை தூக்கி ஒரே அடி கீழே அடிச்சலான்னு பார்க்க சாமர்த்தியமா இவன் காரோட ஹெட்லைட்டை ஆன் பண்ணிடுறான். வெளிச்சம் வந்தோடனே அதுவுமே போயிடுது. உழைச்சா போதும்னு இவனும் மிரண்டு பயத்துல காரை எடுத்துக்கிட்டு வேகமா அங்க இருந்து போயிடுறான். எங்க பேஸ்மெண்ட்ல இவங்க 2 பேரும் ரொம்ப பயத்துல கத்துறாங்க. பெட்டும் போயிட்டான்னு ரெபக்கா ஃபீல் பண்ணி ஆடுறா. அப்புறம் உடனே இவங்க இந்த டார்ச்சை வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, நமக்கு இன்னுமே வெளிச்சம் வேணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே சமயம் மேல பார்த்தா அம்மா பசங்களை காணோம்னு வெளியே வந்து தேடுறாங்க. அப்ப டயானா வரா. டயானா கிட்ட அம்மா கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் என் பசங்களை ஹர்ட் பண்ணாத, நான் எத்தனை தடவை உன்ட்ட நான் சொல்லியிருக்கேன், என் பேச்சை நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அது கேட்கல. உடனே இவங்க, நான் பண்ண தப்பாலதான் நீ இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க, இதை நிறுத்தணும்னா நான் தான் ஒரே வழின்னு டேப்லெட் எடுத்து போடலாம்னு பாக்குறாங்க. ஆனா உடனே அது உங்களை அடிச்சிருது. மண்டையில நல்லா அடிபட்டுறது, மயங்கிடுறாங்க. கீழே பார்த்தா இவங்க பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கொளுத்திட்டு இருக்காங்க. அப்ப மார்ட்டினுக்கு பிளாக் லைட் ஒண்ணு கிடைக்குது. ஆனா பவர் ரொம்ப லோவா இருக்கு. உடனே அதை எடுத்துக்கிட்டு ரெபக்கா வேற ஏதாவது கிடைக்குதா வெளிச்சத்துக்கு அப்படின்னு தேட போறா. பேஸ்மெண்ட்லயே ரூம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போறா. பார்க்க ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. அப்ப கண்ணாடியில கை அச்சு மாதிரி தெரியுது. அதை பார்த்தடி மிரண்டு போயிடுறா. பயத்துல இன்னும் இவ உள்ள போறா.
பார்த்தா டயனா செவத்தெல்லாம் கிறுக்கி வச்சிருக்கு. இது டயனாவோட இடம் போல. டயனாக்கு சோபினா ரொம்ப பிடிக்கும் போல. அதை பத்தி தான் எழுதி வச்சிருக்கு. ஏன் என்கிட்ட இருந்து நீங்க சோபியை பிரிக்கிறீங்க? அப்படி யாரு பிரிச்சாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்லாம் எழுதி வச்சிருக்கு. அதெல்லாம் இவ படிச்சு பார்த்து ரொம்பவுமே பயப்படுறா. அப்படியே அதெல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப ஒரு பக்கம் பொம்மை எல்லாத்தையுமே மூஞ்சி கொதறி வச்சு ரொம்ப சேதப்படுத்தி வச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. அப்படியே பார்த்து திரும்பினா டயனா நிக்குது. டயனாவோட ஃபேஸ க்ளோஸ் அப்ல பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறா. வேகமாக இருந்து ஓடி மண்வண்டி எடுக்கலாம்னு பார்த்தா இவரோட கையை அது பிடிச்சிருது. உடனே ரெபக்கா பயத்துல கத்த வேகமா மார்ட்டின் வந்து டார்ச் லைட் அது மேல அடிக்கிறான். அதுவுமே போயிடுது. நார்மல் லைட்ல அதெல்லாம் வரவும் முடியாது, நம்மளால பார்க்கவும் முடியாது. ஆனா பிளாக் லைட்ல அதெல்லாம் வர முடியும், நம்மளாலையும் அதை பார்க்க முடியும். அதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உடனே வேகமா நெருப்புக்கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்ப டயனா பைப்ல கல்ல போட்டு அந்த நெருப்பை அணைச்சிடுது. இவங்க கிட்ட இருக்க அந்த டார்ச்லுமே பவர் இல்ல, சுத்தமா போயிடுது, ஆஃப் ஆயிடுது. சுத்தமா வெளிச்சம் இல்ல, நல்லா கும்மு இருட்டா இருக்கு. மிரண்டு போயிடுறாங்க. பயத்துல அம்மா அம்மான்னு கத்துறாங்க. ஆனா அம்மா மேல இன்னுமே மயக்கத்துல தான் இருக்காங்க. மார்ட்டின் பயத்துல அப்படின்னா நம்ம இறந்துருவோமா, நம்ம செத்துருவோமா, நம்மள யாருமே காப்பாத்த வரமாட்டாங்களா அப்படின்னு பயத்துல உளர ஆரம்பிக்கிறான். உடனே சைரன் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா பிரெட் போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வரான். 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பிரெட் உள்ள போறதுக்கு முன்னாடி லைட்டை ஆன் பண்ணிட்டு போங்க, டார்ச் லைட்டை அதிகமா எடுத்துட்டு போங்க, வெளிச்சத்துல இருங்க அப்படின்னு சொல்றான். ஆனா 2 பேரும் இவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான். இவன் வண்டியில அடிப்படத்துல ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுக்காம கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு 2 லைட்டை மட்டும் யூஸ் பண்ணிட்டு உள்ள போறாங்க. பசங்க 2 பேரும் பேஸ்மெண்ட்ல இருந்துகிட்டு ரொம்பவும் கத்துறாங்க. அந்த சத்தம் கேட்டு கரெக்டா டோர் முன்னாடி வராங்க. அதே சமயம் அம்மாவும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்காங்க. இங்க கீழே பேஸ்மெண்ட் டோர் ஆபீசர் ஓபன் பண்றாரு. அப்ப சைட்ல இது சத்தம் கேக்குது. அதை கேட்டோடனே இவரு கன்னை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு யார் அது அப்படின்னு கத்திக்கிட்டு போறாரு. பசங்களும் மேல வராங்க. உடனே ஆபீசரை டயனா அட்டாக் பண்ணுது. அவருமே பதிலுக்கு ஷூட் பண்றாரு. ஆனா அந்த புல்லட்டால ஒண்ணுமே பண்ண முடியாது. டயனா வேகமா வந்து ஒரே அடி, பாவம் மனுஷன் அங்கேயே இறந்துடுறாரு. உடனே இந்த லேடி ஆபீசர் யார் அது அப்படின்னு கத்திக்கிட்டு போறாங்க. அப்ப ரெபக்கா இந்தாங்க இந்த லைட் எடுத்துட்டு போங்க, இந்த லைட்ல தான் அதை நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றா. ஆனா அதை இவங்களும் கண்டுக்கல, மதிக்கவே இல்லை. ஒரே செகண்ட்ல இவங்களோட கதையுமே முடிஞ்சு. டயனா வேகமா கிட்ட வந்து நிக்க உடனே ரெபக்கா டார்ச் ஆன் பண்ணிடுறா. அதுவுமே வெளிச்சம் பட்டோன்னே போயிடுது. உடனே பிரெட்டும் வந்துடுறான். மார்ட்டினா பெட்டை கூட்டிட்டு போயிடுறான் வெளியே. அவங்க 2 பேருமே அனுப்பிட்டு இவன் மேல அம்மாவை காப்பாத்தா வரான். அப்ப டயனா வார்னிங் கொடுக்குறா. நீங்க பாரு ரெபக்கா, இங்க இறந்த நீ போகலன்னா உன் அப்பாவுக்கு நடந்த அதே விஷயம் தான் நடக்கும், நீ இந்த உலகத்துல இருக்க மாட்ட அப்படின்னு மிரட்டுது. சோ அப்படின்னா இவளோட அப்பாவையும் அது கொண்டு இருக்கு. அது தெரிஞ்ச இவ பின்னாடி போக பின்னாடி ரூம்ல இருந்து அதோட கை வந்து இவளை தொடுது. இவளை பிடிச்சிருது. இவ பயத்துல உடனே வேகமா அந்த டோரோட சேர்த்து அவ கையை நசுக்குறா. டார்ச்சுமே ஆன் பண்ணிடுறா. வெளிச்சம் தாங்க முடியாம அதோட தோல் எல்லாமே பாத்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்குது. உடனே அது இவளை ஃபோர்ஸா தள்ளி விட்டுருது. டார்ச்சுமே பார்த்தா இடைய விழுந்துருது. டயலா இவளை சும்மா விடாம மேல இருந்து தூக்கி வீசுது. சரியான அடி ரெபக்காக்கு, எழுந்திருக்கவே முடியல. டயனா விடல இவளை, அங்கேயும் இங்கேயும் தூக்கி தூக்கி வீசுது. அடிபட்டு எழுந்திருக்க முடியாம நிக்கிறா. கொல்லலாம்னு கிட்ட வருது டயனா. அப்ப அம்மா வந்துடுறாங்க. கன் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு என் பொண்ணுகிட்ட இருந்து எடைய போ டயானா, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுறாங்க. அப்ப ரெபக்கா அவளோட அப்பாவை டயனா தான் கொன்னான்னு உண்மையே சொல்றா. அதை கேட்டோன்னே இன்னுமே அவங்களுக்கு மனசை உடைஞ்சு போய் ரொம்பவும் கோவப்படுறாங்க. கோவத்துல டயனாவை பார்த்து ஷூட் பண்றாங்க. ஆனா புல்லட்டால அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டோன்னே அம்மா, உன்னதான் என்னால ஒன்னும் பண்ண முடியாது, ஆனா என்ன வேணாலும் பண்ண முடியும்ல, நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்னு உடனே சூசைட் பண்ணிக்க அவங்க தலையிலேயே கண்ணை பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. ரெபக்கா வேணாம்னு கத்துறா. டயனாவும் தடுக்க ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ளேயே அம்மா ஷூட் பண்ணிக்கிறாங்க, இறந்துடுறாங்க. டயனா பேயுமே மறைஞ்சு போயிடுது. அம்மா இறந்துட்டாங்க, டயனாமே போயிடுது. ரெபக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி ஆடுறா, தாங்க முடியல. வெளியே இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்துருது. இவங்க 2 பேருமே ரெஸ்கியூ பண்ணுது. ஸோ அப்படியே இந்த படம் இங்க முடியுது. இது போல ஒரு நல்ல படத்தோட நம்ம மீண்டும் சந்திப்போம். இந்த படம் உங்களுக்கு நான் பிடிச்சிக்கணும்னு நம்புறேன். தேங்க்யூ காய்ஸ்.